ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. கடலை வாங்கி அதை உடைச்சிட்டு வந்து அதில் இருக்கிற பிஞ்சு பருப்பு எல்லாமே பொறுக்கிட்டு கடலை வந்து விதைச்சி விட்டாச்சுங்க. அது வந்து சூப்பராக முளைச்சி வந்துருச்சு. நம்ம கடமை தவறாமல் கடலைப்பருப்பு விதைச்சி விட்டுட்டோம். ஆனால் இந்த மழையோட கடமை தவறாமல் பெய்யணும் இல்லைங்க. இப்போ புரட்டாசியில் பேய் காற்று அடிச்சிட்டு இருக்கு. மழைக்கான அறிகுறியவே காணோம். எல்லா வருஷமும் இப்படி தாங்க இருக்குது. இந்த வருஷம் பெய்யும், அடுத்த வருஷம் பெய்யும்னு நம்மளும் நம்பிட்டே தான் இருக்கோம். இந்த வருஷம் இன்னும் மழையை காணா, கடலை செடியெல்லாம் வாடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் கெல்டாடு வெட்டுவாங்க மழை வேண்டி முனிப்பனுக்காக. அதுவும் வந்து வெட்டியாச்சு, மலைச்சோறும் எடுத்தாச்சு. ஆனால் வந்து ஒன்னையும் காணா. விவசாயத்தில் லாப நஷ்டம் எல்லாமே வந்துட்டு சகஜம்தான். ஆனால் வந்து இந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். நம்ம கடலைச்செடி எல்லாமே வந்து களையெல்லாம் வெட்டி முடிச்சாச்சு. கடலைச்செடி, வெள்ளைச்சோளம், மஞ்சச்சோளம்னு எல்லாமே சூப்பராக முளைச்சி வந்திருக்குங்க, தளைஞ்சிட்டு இருக்கு. ஆனால் வந்து மழையை தான் காணோம். பூவும் வந்து நல்லா பூத்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு மழை பெஞ்சது அப்படின்னா செடியெல்லாம் வந்து தளத்துலேருந்து சூப்பராக வந்துடும். ஒன்றே இந்த ஸ்டேஜில் மழை இல்லாமல் செடி காயும், இல்லைன்னா வந்து முளைக்கிறதே நல்ல விதமாக முளைக்காமல் போயிடும். இப்படி தான் விவசாயிகளோட நிலைமை இருக்குது. எப்பயும் போல் மழை பெய்யணும்னு எல்லோரும் வேண்டிக்கோங்க. தேங்க்யூ.